நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஓசேயா 14:1-9 முடிய. இஸ்ரவேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏற்றி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றியறலாம், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசிரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினைப் பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் என சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன். அவர்கள் மேலிருந்த என் சினம் தனித்து விட்டது. நான் இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் லீலி போல் மலர்வான். லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொலிவு ஒலிவ மரம் போல் இருக்கும். லெபனோனை போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தழைத்தோங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராஹிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவத்தார் மரம் போன்றவன். உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும். நாணம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவன் உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள். சிந்தனை: தம் பாவங்களுக்கான மன்னிப்பை உரிமையோடு கடவுளிடம் கோருவதன் வழியாக மக்கள் கடவுளிடம் திரும்பி வரலாம். நாமும் இந்த உத்தரவாதத்துடன் ஓசேயாவின் ஜெபத்தை உரத்து சொல்ல முடியும். சிலுவையில் நமக்கென தன்னையே காவு கொடுத்த இயேசுவின் தியாகத்து பின்னணியில் கடவுளின் உண்மை வாரிசுகளாக உரிமையோடு கடவுளை நோக்கி மனம் திரும்பும் போது நம் பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன. இப்பாவங்களின் அழிவு தன்மையையும் கடவுளை மறந்த வாழ்வின் கையால் ஆகாத நிலையையும் உணரும்போது நாம் பெரும் மன்னிப்பின் தன்மை தெளிவாக புலப்படுகிறது. கடவுளின் கருணையன்றி நம்மை நாமே மீட்டுக் கொள்ள முடியாது. எனவே நாம் கடவுளின் கருணைத்தன்மையை பெற்றுக்கொள்வோம். அவரது வழியில் நடப்போம். அவரை பின்பற்றி செல்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென்.